மாமா சொல்றாரு நின்றுடி. என் தங்கத்தை நிக்க வச்சுதான் எங்க தங்கத்தை நிக்க வச்சுதான் என் வீட்டுக்கார நிக்க குழந்தை பாதியா போட்டு போல் கஷ்டத்தை சும்மா அடிச்சு கிடக்குறா வலிங்களா வலிக்காதா வலிக்காதா அக்கா பாவம் இப்படி குழந்தை என் நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த குழந்தை பிறந்து என்று நாட்டுக்கு தெரிந்தால் அனைவரும் என்னை எவ்வளவு பேசுவாங்க. அதனால் நாடா சந்திரே
பார்வதி, கருமாரி, குருமாரி, கவுமாரி, ஓம் சக்தி, சிவசக்தி, நவசக்தி, நவசக்தி, ஆதி பராசக்தி, காஞ்சிலை காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசிலை விசாலாட்சி, மேல் விருவத்தில் ஆதி பராசக்தி, மலையில் அல்கால பரமேஸ்வரி, திருவக்கரை காளி, நெல்லையிலே நீலி, சூடி, கபாடி, மாரியம்மன், செல்லியம்மன், கங்கையம்மன், நாகத்தம்மன், முத்துமாரியம்மன், கருமாரியம்மன், உருமாரியம்மன், செங்கலிரம்மன், தண்டுமுத்துமாரியம்மன், ஜோதிமுத்துமாரியம்மன் என்று அவதாரம் கொண்டுள்ளவனாகிய ஜெகன்மாதா ஆதி பராசக்தி ஆதி தோன்றியவன். அப்படிக்க நான் யார்? எதற்கு இந்த ஆவேசம்? நான் யார்? நான் யார்? நான் யார்? சரதேவி, சரராஜசி, இதுவோ மகதேசம், நாட்டின் எல்லை காவல், எல்லை பிடாரி. இந்த கானகத்திலே சரதேவி ஏன் இந்த அகங்காரம்? ஏன் இந்த கோபம்? எதற்கு தாண்டவம்? பசி, அகோர பசி. எனக்கு தேவை மந்திரம். அப்படி இருக்கும்போது தினந்தோறும் பூதகணங்கள், மயானக்காடி, காட்டே, இருசி, உடைசூழ நகரவலம் வருவது வழக்கம். இன்று சரியாக இரவு 12 மணி, ஜோதிமயமான நேரம். ஊரெல்லாம் உறங்கிவிட்டது. எங்கும் மையான அமைதி. மேலதாள வாத்தியங்கள் தாம் தாம் என்று முழங்க நீ பந்தங்களோடு நகரத்தை எல்லை சுற்றி வர வேண்டும். அடே புதகங்களே,
அழைக்க வேண்டும். உலகங்களை தாயே, வாழ்க வாழ்க வாழ்க. பசி தாயே, பசி. நமக்கு தினமும் என்ன வேலை? நகர்வலம் வர வேண்டும். சரியாக இரவு 12 மணி நெருங்கி விட்டது. ஊரெல்லாம் உறங்கி விட்டது. எங்கும் மையான அமைதி. எந்த நிறத்தில் உதாரணங்கள் புடைசூட மயானக்காடி இருசி காட்டேரி பேய் பிசாசு துஷ்டசக்தியெல்லாம் ஒன்று கூடி நகரத்தின் எல்லையை சுற்றி வழக்கம். இன்று எனக்கும் பசி அதிகரித்து விட்டது. நம்முடைய பசியை தீர்த்து வர வேண்டும் என்றால் நகரத்தின் எல்லையை சுற்ற வேண்டும். அப்படி இருக்கும்போது நீங்கள் புறப்படும் திசை கீழ் திசை கிழக்கு நோக்கி புறப்பட வேண்டும். எங்கே மயானக்காரி? பசி அதிகரித்து விட்டது. சரியாக இரவு 12 மணி உலகம் சென்று சரி உதரத்தை கொண்டு வர வேண்டும். அப்படியா? புறப்படுகிறேன். அப்படியே ஆகட்டும். புறப்படுகிறேன். செல்லுங்கள். புறப்படு. ஏமாற்றம் பரவாயில்லை. தெற்கு நோக்கி புறப்படுங்கள். சக்திக்கு வந்த சோதனை என்ன கொடுமை இது. இனிமேலும் நம்பி பிரயோசனம் கிடையாது. என் பசிக்கு தேவை நான் கண்டுகொண்டேன். உண்மைதான். உண்மைதான். எனக்கு இருப்பது நவகோடி பூதங்கள். அதில் தலைமை பூதம் நீதானே. இன்று உன்னை கொன்று உலகத்தை ஆவேண்டு புசித்து என் பசியை தீர்த்துக் கொள்ளும். இன்றைய பசி எனக்கு நீதான். விடமாட்டேன். ஆதிசக்தி பாதி வச்சு ஊதுவத்தி ஆத்தாலும் புழு வத்தி கொளுத்த கூடாது. பாதி வத்தி கொளுத்தி ஆத்தாலும் காட்டிட்டு தண்ணியில் நினைச்சு அப்படி காய வச்சு அந்த ஒரு வச்சு எத்தனை நாளைக்கு வச்சிருப்பா? 15 நாளைக்கு எடுத்துவான். நீ பாசி அந்த கோயிலுக்கு பூசாரி இல்ல போறியா? உங்க நம்பி பிரயோசனம் கிடையாது. இருப்பது வடதிசை. வடக்கு நோக்கி புறப்படுகின்றேன். இதனை நானே தேடிக் கொள்கிறேன். மயானக்காடி, நீங்கள் எல்லோரும் ஓய்விடுங்கள். விடமாட்டேன். சக்திக்கு வந்த சோதனை. நானே நகரத்தை சுற்றி வருகிறேன். இறையை தேடிக் கொள்கிறேன். புறப்படுங்கள். இதுவரை ஏமாற்றமே கிடையாது.
8 திக்குகள், 4 திசைகள், 16 கோணங்கள், அனைவற்றையும் சுற்றி பார்த்து இன்னும் இருப்பது வட திசை. வடக்கு நோக்கி புறப்படுகின்றேன். இதையை நானே தேடிக் கொள்கின்றேன். வருகிறேன், வருகிறேன், வருகிறேன். பள்ளிப்பேட்டை. உன் பேர் என்ன? தரன். நீ பயந்து ஓடுற மாதிரி ஓடுது, அப்படியே ஓடுற. ஆத்த காலிக்கே வராது, ஒன்றும் பண்ணாதுன்னு அப்படி எழுந்து அப்படியே உட்காரு. ஒன்றும் உட்காந்துருக்கணும், இல்லை எழுந்து ஓடணும். நீ என்ன பண்ணுறது பாப்புன்னு உட்காந்து தினவட்டா. இப்போ நீயே இங்கே வந்துட்ட. இந்த நாடகத்தினுடைய அம்சமே காளிகா தேவிக்கு உதிரம் தேவை. அவருக்கு தான் சரராட்சசி. ஆறாவது 7வது 2 வயசு பயப்படாம 7வது. உங்க அப்பா பேர் என்ன? முத்தமிழ், அழகான பேர். அம்மா பேர் என்ன? லட்சுமி. ஏன் கைகள் நடக்குது? பயப்படாம நிக்கணும், பயப்படாம. உங்க அப்பா எங்க இருக்காங்க? அப்பா எங்க இருக்காங்க? வீட்டுல. அதாவது உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அந்த மழை பாக்கியத்தை கொடுத்து உன்னை பிறக்க வைத்தது இந்த அம்பாள் தான். நானும் அம்மா தான். பயப்படாது, புரியுதா? இந்த அம்பாள் செல்லியம்மன் கிராமத்தை எல்லோரும் வாழ வைத்து அழுக பரப்பது அம்பாள் அனுகிரகமே. பிள்ளைகள் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் தான். இந்த உலகத்தை படைத்தவளே நான் தான், புரியுதா? உலகத்தை படைத்து ஜீவனை படைத்து படியிறந்து காத்து ரசிக்கின்ற பரமனும் பரம பரமேஸ்வரன். உலகத்திற்கெல்லாம் தாயும் தந்தும் நாங்கள். அதனால் யாரையும் கொல்லவும் மாட்டோம், குதிரவிலை ஏற்கவும் மாட்டோம். பயப்படாம நிக்கலாம். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். சொன்னவர் யாரு? படிச்சு வரலாம். வேறமா வரங்க சொல்லுங்க. அவர் தப்பா பயப்படாம. இந்த கிராமத்தில் இந்த மேடையில் அம்பாள் அருகர் என்று அந்த மகிமை பெறவுடைய ஒரே பிள்ளை தான் உட்கார்ந்துருக்கானுங்க. ஆனால் என் பார்வை உன்மீது பட்டது. அதாவது உன்னை வரவேற்கிறேன். பயப்பட வேண்டாம், புரியுதா? சந்தோஷம். அழகான பிள்ளை, நீண்ட ஆயுள் பெற்று நல்ல அறிவில் சிறந்த கல்வி பெற்று அப்பா அம்மாவை மதிக்கணும். அப்பா அம்மாவை ஆனா இருந்தாலும் சரி, உனக்கு கூப்பிட்டாலும் எது கூப்பிட்டோம்னா எனக்கு ரத்தம் வேணும். ஆசை வேணுங்க. உடம்புல ரத்தம், எல்லா ரத்தம் எனக்கு வேணாம். ஒரே ஒரு சுற்று ரத்தம். ஒரு சொட்டு ஆத்தாவின் பேச்சை மீறாமல்
ஆத்தா கேட்டா தைரியமா குத்த போறான். உன் ரத்தம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை ரத்தமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரத்தம் வேணுமா? ஆமா, பசி தாங்க முடியல. என்ன பயப்படுறா? பயப்படக்கூடாது. என்ன கேரளா ஆடுது. அருமையான பிள்ளை, பயப்படாம தைரியமா அனைத்து அளவுக்கு சரி. அருமையான பிள்ளை. அங்காளம்மாள் குறை ஒரு தெரியுமா? பாவாடுறாயன். இவனு பாவாடுறாயன். ஆமா, அருமையான வீரன், அருமை பிள்ளை. தெய்வீக தன்மையோடு அம்பாளுக்கு வந்து ரத்தம் கொடுற அளவுக்கு தைரியமா வந்துட்டான். நான் தான் வேண்டாம் தடுத்து ரத்தம் கேட்கலாமா? இந்த ரத்தம் எனக்கு தேவையில்லை. காலையில் மட்டும் எனக்கு வாங்கி வந்து கூட அவனுக்கு இருக்குது. எட்டாவது பாகத்துக்கு பொம்பளை மாதிரி தெரிஞ்சான். சரி, ஒரு வேளை கெட்டு வந்து பார்த்தேன். அதுவும் பார்த்தா இருக்குது. ஆத்தா செல்லியாம என் பிள்ளைகிட்டே விளையாடு. இவன் வீரன், வீரன் தானே, ஆண்மகன் தானே, தைரியம் இல்ல. எப்போ நான் அசிங்கப்படுத்தணும், காட்களை 3 அடி அடிச்சுட்டு வேகமா போடு. போடு போடு போயிட்டு ஒரு பாய்ச்ச வாங்கி புண்ணியாத்தி நெருப்புல இட்டு சுத்தி அந்த தலைக்கு நான் தொட்டுக்கல. என் பேர் சூப்பர் சூப்பரா இந்த திக்கு நோக்கி சென்றால்தான் நரவாடை கிடைக்கும் என்று உணர்ந்து விட்டேன். இந்த திக்கு நோக்கி வருகின்றேன். குதிரத்தை ஆவென்று புசிக்கின்றேன், விடமாட்டேன். சட்னி ஆடுவேன். நான் அப்படி போடுவேன். அப்படிதான் நோக்கி சென்றேன். இறையை கண்டுபிடித்து விட்டேன். 22 பிண்டங்கள், ஒரு குழந்தையை கோடாலை கொண்டு பிறந்தது போல், ஒரு கை, ஒரு கால், ஒரு கண், ஒரு காது, பாதி நாசி,
அதே ஒரு மற்றொரு உருவம். என்ன ஆச்சரியம்! இந்த குழந்தை எப்படி பிறக்கப்பட்டதா, பிறக்கப்பட்டு கொல்லப்பட்டதா, அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு பசி, நானே உண்ண வேண்டும். இரண்டு பிண்டங்களை ஆவென்று உண்ணும்போது என் வாயிலுக்கு சென்று அது ஆவென்று விளக்கி போது அந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்து உயிர் பெற்று அழகான ஒரு ஆண் பிள்ளை. ஏய், யார் நீ? யார் நீ? அழாதே, அழாத, அழாத, அழக்கூடாது. உன்னால் பேச முடியாது. பச்சிலம் குழந்தை, மறுபடியும் உன்னை இரண்டாக பிளக்கின்றேன். ஆண்டு உன்னை ருசிக்கின்றேன். மறுபடியும் என்னை பார்த்து ஏக்கத்தோடு அழுகின்றான். ஏக்கத்தோடு அம்மா அம்மா என்று ஏக்கத்தோடு அழுகின்றான். என்ன ஆச்சரியம்! ஏன் இந்த சூழ்ச்சி? நீ யார்? நீ உன்னால் கூற முடியாது. நானே அறிந்து பார்க்கிறேன். ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். உண்மை மகத தேசம், அதை ஆண்டவன் மகத மன்னன். அவன் மனைவி கற்பனை பொறுப்பணி. அந்த இருவரை மணந்து 15 ஆண்டுகள் பிள்ளை பாக்கியமே கிடையாது. பிள்ளை வேண்டும் என்று வரம் கேட்க கைலாயம் சென்றான். நோக்கி அப்படி போகும் வழியிலே சண்ட கௌசிக மகாமுனை பார்த்தான். அவன் தான் ஈசன் என்று பாதத்தில் விழுந்தான், அழுதான். அவர் சொன்னார், மகதமன்னா, நான் ஈசன் அல்ல, அந்த ஈசனே உனக்கு நான் ஒரு முனிவன் தான். உனக்கு ஏன் இந்த அடக்குரல்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சுவாமி, எனக்கு பிள்ளை வேண்டும், அதனால் பிள்ளை வரம் கேட்க கைலாயம் சென்று கொண்டிருக்க சொன்னார். நீ கைலாயம் போக தேவையில்லை, அந்த பிள்ளை பாக்கியத்தை நானே கொடுக்க சொல்லிக் கொண்டு ஒரு அதிசய மாங்கனி, அப்படிப்பட்ட ஒரு மாங்கனியை கொடுத்தார். இதை உண்டால் குழந்தை உண்டாகும் என்று. ஆனால் மகதமன்னா, இந்த மாங்கனியை ஒருவராக உண்ண வேண்டும். அப்படி உண்டால்தான் அழகான ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொன்னார். சக்கரத்து இருவரும் தன் வயிற்றில் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று எண்ணி ஓட்டி போட்டுக் கொண்டு இருவரும் சண்டையிட்டு அந்த மாங்கனியை இரண்டாக பிளந்து உண்டார்கள். அதன் விளைவு மாங்கனி எப்படி பிளவுபட்டதோ அதே போன்று குழந்தையும் பிளவுபட்டே பிறந்தது. பிளவுபட்ட குழந்தை ஆகாது என்று சாக்கடை சேற்று ஆற்றிலே இந்த நகரத்தை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கின்ற நாராஸ் என்று சொல்லக்கூடிய சாக்கடை ஆற்றிலே வீசி எறிந்துவிட்டான் மாமன்னன். இந்த உலக நாயகி ஜெகன்மாதா, கிராம தேவதை, எல்லைக்காளி, எல்லைப்பிடாரி, மயானக்காளி, செல்லியம்மன், கங்கையம்மன், நாகத்தாறு, முத்துமாரியம்மன் சொல்லக்கூடிய அவதாரம் பெற்ற சரதேவி நகரவனம் வரும்போது என் கண் பட்டு, என் கைப்பட்டு, என் அருள் பெற்று உயிர் பெற்று விட்டார். மகனே, என்னால் உயிர் பெற்றவன் நீ. உனக்கு நானும் ஒரு தாய் தான். எந்த நாட்டையாள மன்னன் இல்லை என்று வரம் கேட்க சென்றானோ உன் தந்தை, அந்த பாக்கியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன். இனிமேல் உன்னை வளர்க்க வேண்டியது உன் தந்தையின் பொறுப்பு, நாட்டை ஆள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதனால் உன் தந்தையை ஒப்படைத்து விட்டு உன்னை வளர்த்து ஆளாக்கி இந்த நாட்டிற்கே உன்னை மன்னனாக்கி அழகு பார்க்கின்றேன். என்றாலும் உனக்கு அழகான பெயரை நானே சுட்டுகின்றேன். இந்த சரதேவி என்னால் அருள் பெற்றவன், உயிர் பெற்றவன் நீ. அதனால் உனக்கு நான் தான் தாய். இந்த தாய் சரதேவி வைக்கிற அழகான ஒரு பெயர் இந்த சரதேவி அருள் பெற்ற சராச்சந்திரன்.
சக்தி மாமன்னான் வீரஜரா சந்தன் ஜராசந்த மனிதன் என்றால் அவர்கள் கலை கலை சிலை ஒரு ஆட்சேபனை கிடையாது. ஏய் யாருக்கு பூராஜி பூராஜெல்லாம் நீ வருவதற்கு யாரும் இவ்வளவு காலதாமதம் மாற்றி மாற்றி அந்த ஆளில சீட்டி மாட்டி மாற்றி மறுபடியும் கீஞ்சி போச்சு ஒரு காட்டி காட்டி அது ஓட்டி 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 அது பொட்டில வச்சு பூட்டி பூட்டி திரும்ப வந்து நீ எடுத்து தோட்டி அடே அரைச்சா ஓடுற கமனாட்டி அப்படின்னு அவனை சொல்லிட்டு அரசன் பேட்டி உன்னை கேட்டது ஒரு வார்த்தை உனக்கு இதுக்காக அடுக்குமொழி வசனம் மாட்டாயா என்னடா முறைக்கிற ஏய் சரி சரி சொல்லு வா இங்கே இங்க சூத்திங்க வா